வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி இந்த இடங்களில் சைடுவேஸாக இருக்கும், இல்லை கீழே சைடுவேஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது என்ன பர்பஸில் சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 2 hours ஃபஸ்ட்டு 9:30 to 10:30 அடுத்தது 11:30 to 12:30 நினைக்கிறேன். 2 டைம் சொன்னாங்க. 2 மணி நேரம் தான் ட்ரேடர் சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்குள்ளே பெருசாக மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் நேற்று 8 மணிக்கு பிறகு நியூஸ் வந்து இன்றைக்கி ஃபுல் ட்ரேடு உண்டு, திங்கக்கிழமை மார்க்கெட் லீவ் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்தோன்னே இப்போ நம்ம கொடுத்த செட்டிங் எல்லாமே மாறி போயிடுச்சு. இது நம்ம சும்மா 2 மணி நேரத்துக்கு கொடுத்த செட்டப் தான் இது ஆக்சுவலாக ஃபுல் டேங்கிறனால இது கொஞ்சம் மாற்றமாக தான் இருக்குது. சரி, ஓகே. இது வந்து திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இந்த வீக்லி கேண்டில் நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹேங்கிங் மேன் ஹேங்கிங் மேன் மேலே ஹெட்டு பிரேக் பண்ணாலே மேலே போயிருக்கணும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,930 பிரேக் பண்ணப்போ மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கணும். ஆனால் மார்க்கெட் போகலை, திருப்பி கீழேயும் பிரேக் பண்ணியிருக்கு. வீக்லியோட லோவும் பிரேக் ஆகிருக்கு, ஹையும் பிரேக் ஆகிருக்கு. ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இவங்க திரும்பி மிடில்லே முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து இப்போ வீக்லி கேண்டில் நம்ம கிளியராக சொல்ல முடியாது. நம்ம டே கேண்டிலே பார்ப்போம். இப்போ இந்த டே கேண்டோட ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 21,492. இந்த சப்போர்ட் மறுபடியும் பிரேக் பண்ணுச்சுன்னு இப்போ வந்து ஆக்சுவலாக நேற்று அதுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு ஒரு ஹேமர் போட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே வந்துருச்சு. ஆனால் மறுபடியும் இந்த 21,490 கீழே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுன வாய்ப்பு அதிகம். அந்த இடத்தோட இந்த இடம் வச்சுப்போம் 21,448. இந்த 21,448 பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகிறதுன வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே. இது வந்து செவ்வாய்க்கிழமை இது ஒரு மூமெண்ட்ஸ் எப்படி வாய்ப்புன்னு 15 minutes வச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டேவோட ஹையும் லோவை மார்க் பண்ணிப்போம். அது ப்ளூ கலரில் எப்பயும் போடணும், அது பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ஹைன்னு பார்த்தீங்கன்னா 21,720, லோன்னு பார்த்தோம்னா 21,541. சரி, ஓகே. 15 minutes என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 21,604 ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 21,663 ஒரு லெவல்ஸ் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 21,836 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் இருக்கும். இப்போ இதை தாண்டின பிறகு நம்ம அடுத்தது பார்த்துப்போம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கீழே ஒரு லெவல்ஸ் போட்டுருவோம். அது மிஸ் பண்ணிட்டேன். கீழே வந்து 21,384 to 21,488. இந்த மாதிரி 21,488 டே கேண்டில் சொல்லியிருக்கோம். இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் பெருசாக இறங்கிறது வாய்ப்புங்கிற மாதிரி 21,488 இறங்கினா மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ரொம்ப. நாளையோட செவ்வாய்க்கிழமை மூமெண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்தமாரி இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த டேவோட இதுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பாக இருக்கும். எப்போ வந்து இந்த டே ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் டே ஹையை பிரேக் பண்ணால் ஒருவேளை இதுக்குள்ளே சைட்வேஸாக இருக்கும். அதாவது 21,720க்கும் 836க்கும் இடையில் சைட்வேஸுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இது ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் இப்படி கூட இருக்கலாம். இந்த லெவல்ஸ் கீழே போட்டோம்னா இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை சைட்வேஸ் தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். எப்போ வந்து இந்த 21,836 பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட்டு மேல் நோக்கி போகிறதுன வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 21,448 பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். கீழே இதுதான் பாட்டத்தோட லெவல் 21,285. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸாக இருக்கிறது வாய்ப்பு தான் அதிகம். இந்த செட்டப்போட மாற்றி கொஞ்சம் இறக்கிறேன். இந்த மூமெண்ட்ஸ் அதாவது இந்த 21,448க்கும் இந்த 21,600க்கும் இடையில் இருக்க மாதிரி வாய்ப்பு இருக்கும். இதை பார்த்து இப்படி இறக்கிறோம். இந்த மூமெண்ட்ஸ்குள்ளே வாய்ப்பு இருக்கும். ஒன்று இந்த ரேஞ்சில் சைடுவேஸாக இருக்கும், இந்த சைடுவேஸ் இதுக்குள்ளே இருக்கும். இது பிரேக் பண்ணால் மேலே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நேற்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அந்த 45,484 பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம டேயோட ஹையை பிரேக் பண்ண மேலே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இதுக்கு இடையில இந்த இடங்களில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பார்த்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலே மேலேங்க தான் கொடுத்துருந்தோம். ஆனால் ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோசிங் கொடுத்து திருப்பி மறுபடியும் மேலே போயிடுச்சு. நம்ம கொடுத்த இந்த செட்டப்பு இன்றைக்கி 2 மணி நேரம் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அப்போயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணது. அதுக்காகவே தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் ஃபுல் டே ஆக்கிட்டாங்க, மண்டே லீவ் விட்டுட்டு.
சரி ஓகே, டியூஸ்டே எப்படி இருக்குன்னு வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீக்லேருந்து பார்ப்போம். முதல்ல ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இந்த வீக்லி கேண்டில் என்ன சொல்லுதுன்னா, கிளியராக பியரிஸ்க்கு வந்து கிளியராக காட்டுது. இருந்தாலும் அது சில வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் எப்படின்னு பார்ப்போம். நம்ம இது டேயில் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு ஆக்சுவலாக இந்த டேயில் இந்த லைன் போட்டிருந்தப்போ கரெக்டாக அதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அந்த வீக்லி கேண்டில் மேலே போயிருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ரெண்டாவது, இது பழைய ஆல் டைம் ஹை, அதாவது 46,369ங்கிறது. இந்த கேண்டிலேருந்து இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருந்தா நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இதையும் பிரேக் பண்ணனால, ஆனால் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்தனால அந்தளவுக்கு கிளியராக நம்ம சொல்ல முடியல. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். சரி ஓகே, அதை டே கேண்டில் வச்சு பார்ப்போம். இந்த இடத்துல என்ன சொல்லுவார்னு புரியுது உங்களுக்கு? அதாவது டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பழைய ஆல் டைம் ஹைக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தனால இறங்கத்தான வாய்ப்பு வீக்லி கேண்டில். அதே சமயத்தில் வீக்லியோட ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போனதுனால மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு. ரெண்டு வாய்ப்புமே இருக்கனால எந்த இது ஃபஸ்ட்டு முந்துதோ அது எப்படி நடக்க வாய்ப்பாக இருக்கும். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நேற்று முந்தானோட லோ 45,430 அப்படிங்கிற லெவல்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த 45,430 பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த பழைய ஆல் டைம் ஹை இருக்குல்ல 46,369 இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஒரு வேளை வீக்லி படி பார்த்தோம்னா அடுத்த வாரத்துக்கு வந்து ஒரு வேளை இதுக்குள்ளே பிரேக் பண்ணால் நம்ம ஒரு வீக்லிக்கே ஃபுல் செட்டப் என்னன்னு சொல்லிவிடுவோம். இந்த லெவல்ஸ் அதாவது 45,430 பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா அதுதான் 44,710ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சப்போர்ட் எடுக்கிறது அதிக வாய்ப்பு. இந்த இடத்துல என்ன தான் பிரேக் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனோ இல்லை இந்த டேவோட லோ பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 44,710லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுன வாய்ப்பு அதிகம். சரி ஓகே, இது 15 மினிட்ஸில் நம்ம செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து வீக்கில் கிளியராக சொல்ல முடியல. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இங்கே பிரேக் பண்ணாலும் கீழேங்கிற மாதிரி தெரியுது, இண்டிகேட் பண்ணுது. இது பிரேக் பண்ணாலும் கீழேங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இது பிரேக் பண்ணாது, இதுலேருந்து மேலே போகிறது வாய்ப்பு மாதிரியும் தெரியுது. அதனால் இந்த இடம் கொஞ்சம் குழப்பமானதாக இருக்குது. அதனால் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் 15 மினிட்ஸில் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி அதை பார்த்தீங்கன்னா டேவோட ஹைன்னு பார்த்தோம்னா 46,249. டேவோட லோன்னு பார்த்தோம்னா 45,558. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஜோனாக தான் போட முடியும். ஆனால் அந்த மாதிரி தான் மார்க்கெட் செட்டப்பே இருக்குது. இது ஒரு எல்லோ ஜோன் போட்டுப்போம், மேலேயும் ஒரு ஜோன் போட்டுப்போம். இந்த எல்லை விட்டு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் மார்க்கெட் நகர்றது வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜோனில் போனால் இப்படி தான் மார்க்கெட் சைடு வாசி இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும். எப்போ வந்து இந்த எல்லோ ஜோன் விட்டு மார்க்கெட் மேலே போதோ அதுக்கு பிறகு போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே. அதுபோல் இந்த எல்லோ விட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே. இது செவ்வாய்க்கிழமை போல் செட்டப். சரி, மேலே போனால் என்ன லெவல்ஸு, கீழே வந்து எவ்வளோ லெவல்ஸ்னு பார்ப்போம். 15 மினிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 45,944 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இமீடியட் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்தது மேல் நோக்கின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் வர அடுத்தது. அதாவது 46,950 இந்த இடத்த பிரேக் பண்ணது ஜோனை பிரேக் பண்ணால் இந்த இடம் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 47,459 இந்த ரேஞ்சு இருக்கும். இது இவ்வளோ தூரம் போட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை இதை தாண்டது சிரமம். இந்த ரேஞ்சுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை இதுக்குள்ளே சைடு வேஸ் தான் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் நம்ம சொல்லிட்டோம் 710ங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு கிளியராக சொல்ல முடியல. பெரும்பாலும் இதில் சைடு வேஸாக இருக்கிற வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. இந்தமாதிரி குழப்பமாக எந்த சைடு நம்ம தெளிவாக சொல்ல முடியலனாலே அது பெரும்பாலும் சைடு வேஸாக இருக்கிற வாய்ப்பு தான் அதிகம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.